இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன். இன்று ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. அதை உங்களுக்கு நான் சாட்சியமாக பகிர்ந்துக்கிறேன். நான் வண்டி ஓட்டுவேன், டிரைவர் நான். அப்படி ஒரு முறை வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு நான் ஒரு வாடகை வண்டி, ஒரு டிரைவராக வேலைக்கு போனேன், ஆக்டிங் டியூட்டி. அந்த மாதிரி போகும்போது ஒரு சுராஜ் மஸ்தா வேன் எடுத்துக்கிட்டு வேளாங்கண்ணி போகிற கொடி நாள் அன்னைக்கு கொடி ஏற்றுறதுக்காக அதுக்காக கெஸ்ட்டுங்களை கூட்டின போகிற ஒரு நாள். வண்டி சின்ன ஒரு சுராஜ் மஸ்தா வண்டி வேன். அது ஒரு 18லேருந்து 20 பேர் போகக்கூடிய ஒரு வாகனம். அது அந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் வேளாங்கண்ணிக்கு. வண்டியில் வரவங்க முழுக்க ஆண்கள். அதில் என்ன வயசுன்னா, முதியவர்கள் இல்லை கிடையாது, எல்லாம் வாலிப பசங்க தான். முதியவர்கள்னு சொல்லணும்னா அவ்வளோ வயசானவங்க யாரும் இல்லை, எல்லாம் ஒரு அடுத்திட்டமான எல்லாம் இளைஞர்கள் தான். ஒரு 35-40 வயசுக்குள்ளே வச்சிங்களேன், அப்படி இருக்காங்க. போய் வண்டியை விட்டேன், எல்லாம் ஏறினாங்களே, கையில் ஏற்றுனாங்க, எல்லாம் நடக்குது. கொஞ்ச நாள் கழித்து அவங்க செய்த காரியத்தை தான் அது ஒரு அந்த ஏரியாலாம் சொல்ல விரும்பலை, இடத்து பேரில் சொல்ல விரும்பலை, அது மறைவாக இருக்கட்டும். வண்டியில் எங்கெங்கெல்லாம் மறைவிடங்கள் இருக்கிறதோ டக்குன்னு பார்த்தா அந்த இடம் தெரியாது, கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தா அந்த இடம் தெரியும். அதை போல இடங்களிலெல்லாம் மது பாட்டில்கள் என்ன பண்ணுறாங்க, அதை ஒழிச்சு வச்சாங்க. அவங்க சில இசை கருவிகள்லாம் கொண்டு வந்தாங்க. அவங்க முதல்ல பெரிய பிரச்சனை கொண்டு வந்தாங்க. அந்த இசை கருவிகளெல்லாம் எல்லாத்துலேயும் அதை ஓப்பன் பண்ணி அது உள்ள மது பாட்டிலெல்லாம் உள்ளே போட்டு பூட்டுறாங்க, லாக் பண்ணுறாங்க. தெரியக்கூடாது, போலீஸ் செக்கிங் தெரியக்கூடாது இல்லையா, அது சொல்கிறேன் அந்த மாதிரி. அப்புறம் வண்டியிலே சில இடங்கள் இருக்குது, எனக்கு தெரியும், அதெல்லாம் அந்த இடத்துல திறந்து அதுக்குள்ளே வச்சு அடைச்சி வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு அந்த மாலையை காவி உடையை களைஞ்சிட்டு என்ன பண்ணணும், அவங்க மாலையெல்லாம் கட்டிட்டு அந்த விரதத்தை முடிச்சுட்டு ஃபுல்லாக நக்கிட்டு வரணும். தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இது. எந்த விதத்தில் சரியான காரியமாக அமையும், நான் உங்ககிட்ட அதை விட்டுறேன். சொல்லுங்க. கடவுளுடைய வீட்டுக்கு போகிறேன், இந்த உலகமே கொண்டாடுகின்ற ஒரு அன்னை காட்சி கொடுத்த திருத்தலத்துக்கு போகிறேன். இப்படி தான் போகணுமா? ஆண்டவருடைய இல்லத்திற்குன்னு இந்த மாதிரி தான் போகணுமா? யோசிச்சு பாருங்க. இன்றைய திருப்பாடல் கடவுளுடைய இல்லம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு அப்படியே பட்டியல் போடுறாரு பாருங்க திருப்பாடல் ஆசிரியர். இந்த திருப்பாடல் ஒரு லேவியரால் பாடப்பட்டிருக்குன்னு நம்பப்படுகிற ஒரு திருப்பாடல். லேவியர்னா யார்? அவங்க ஆலயத்தில் பணி செய்கிறவங்க இல்லையா? அப்படி அந்த ஆலயத்தில் பணி செய்கின்ற ஒரு 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 நபரால் இந்த திருப்பாடல் பாடப்பட்டிருக்கணும் அப்படின்னு நம்பப்படுகின்ற ஒரு பாடல் இது. முதல் தலைப்பை பாருங்க. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவருடைய கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கிறது. எங்கள் அப்பாவுடைய வீட்டுக்காக என் மனசு ஏங்கி தவிக்குது. இந்த திருப்பாடல் திருப்பயண திருப்பாடல்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சேர்ந்த பாடல் இது. ஆண்டவருடைய இல்லத்திற்கு திருப்பயணமாக போவாங்க. அப்போ இந்த பாடலை பாடிக்கிட்டே போவாங்க. ஆண்டவருடைய எருசலேம் கோயிலை பற்றி புகழ்ந்து வச்சுக்கிட்டே அங்கே அந்த திருப்பயணத்தை பங்கெடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த வகையான பாடல் இது. பாருங்க பாபு, என் உள்ளம் ஆண்டவருடைய இல்லத்திற்காக ஏங்கி தவிக்கிறது. என் உள்ளமும் உடலும் இறைவனை மகிழ்ச்சியாக பாடுது.
அப்போ உமது படைகள் உமது பீடங்களில் அடைக்கலான குருவிகளுக்கு வீடு கிடைத்துள்ளது. கடவுளே, நீ எப்பேற்பட்ட ஆளு! நீ கடவுள் இந்த உலகத்தை பராமரித்து பாதுகாக்கின்ற எப்பேற்பட்ட ஒரு நபர்! அப்பேற்பட்ட உலகத்தையே காத்து பராமரிக்கின்ற அந்த இறைவனுடைய பீடத்தின் அண்டையில் தருகையில் குருவிக்கு கூடு கிடைச்சிருக்குதான். நம்மளாம் அவரோட படைக்கப்பட்ட சின்ன பட்சிங்க, நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. நம்மை கடவுள் தன் அருகே வைத்து பாதுகாக்கிறார், தன் அருகே அனுமதித்தார். விவிலியம் சொல்லுகிறது, கடவுள் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார்னா, நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள்னு அழைக்கப்படுறோம். எப்பேற்பட்ட பேர் தெரியுங்களா? நாம கடவுளுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுறோம். கடவுளை எவ்வளோ பெரிய கிருபை பாருங்க பார்ப்போம். அப்போ கடவுள் அப்பேற்பட்ட பேச்சை நம்மை கொடுத்துருக்காரு. தன் அருகில் வச்சு நம்மளை பார்த்து அழகு பார்க்குறாரு. என் பிள்ளை நம்மளை வாரி அணைச்சிக்கிறார். திருப்ப வருது பாருங்க. உமது பீடங்களில் அடைக்கலான குருவிகளுக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடு கிடைத்துள்ளது. சிட்டுக்குருவின்னா என்னையா? ஒரு பறவை பட்சி. கடவுளை ஒப்பிடும் பொழுது நீ என்ன பெறுவ? நீ அந்த கடவுள் தன் அருகே இந்த பறவை பட்சிகளாக நமக்கு கடவுள் இடம் கொடுத்துருக்காராம். பாருங்க, அப்படிப்பட்ட அந்த இடத்திற்கு போற நாம அந்த இடத்துல வாசம் செய்கிற அந்த ஆண்டவருக்கு நம்ம எப்படி மகிமை செய்யணும் சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் அடுத்த திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். அற்புதமான வரிகள் அதில். உமது இல்லத்தில் தங்கி இருப்போம் நற்பேறு பெற்ற உம்முடைய வாசலுக்கு வந்தாலே போதும். ஆசிரியர் மழையா பொழிகிற ஆண்டவர் நீங்க. புரியுதுங்களா? இன்னும் பாருங்க பார்ப்போம். வேற்றிடங்களில் 1000 நாட்கள் வாழ்வதை விட என் ஆண்டவருடைய கோவில் முற்றங்களில், முற்றம்னா வராண்டா, வீடமோ உள்ளேயும் கிடையாது. ஆண்டவரே, மற்ற இடத்துல 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட உம்முடைய ஆலய வாசல்லையே ஒரு ஓரமாக ஒரு நாள் அப்படி தங்கிட்டு போனால் எனக்கு எவ்வளோ பாக்கியம். எனக்கு அந்த லேவியர் சொல்கிற வார்த்தையை பாருங்க. அப்பேற்பட்டது ஆண்டவருடைய இல்லம் இல்லைங்களா? பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளுடைய இல்லத்தின் வாசல்ல ஒரு வாட்ச்மேனாக இருந்தாலே போதுங்க. பொல்லாரின் இடத்தில் நான் குடியிருப்பதை காட்டிலும் என் கடவுளோட இல்லத்தின் வாயில் காவலனாக இருப்பது, வாட்ச்மேன், உங்கள் ஆலயத்தை பார்த்துக்கிற ஒரு பொழப்பு கிடைச்சா போதும். நான் என்ன பாக்கியம். திருப்பாடல் சொல்கிறாரு பாருங்க. அவனுடைய இல்லம் அப்படிப்பட்டது. அந்த இல்லத்திற்கு வேளாங்கண்ணிக்கு செல்லக்கூடிய அந்த சகோதரர்கள் செஞ்ச காரியத்தை ஷேர் பண்ண பார்த்தீங்களா? இது எந்த அளவுக்கு, அதாவது செய்கிற தவறெல்லாம் செஞ்சுடுவோம். கோயிலுக்கு போயிட்டு மாலை போட்டுக்கிட்டு ஒரு கும்பிடு போட்டால் சரியாக போயிடும் அப்படின்னு நாம் எண்ணுவது எந்த வகையில் சரி? எந்த வகையில் சரி? ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். நம்ம செய்கிற தவறுலாம் பண்ணிடுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் மறந்து கடவுளுடைய வாசலை நின்றுக்கிட்டு, கடவுளே என்ன பத்திரமா பார்த்துக்குங்க என்று நாம் முறையிடுவது இல்லையா? கடவுளுக்கு காணிக்கை கொட்டுவாருங்க போயிட்டு. இது அதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே கடவுளை என்னமோ அதுதான் பக்தி முயற்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? பாத யாத்திரை போகிறது, அன்னதானம் போடுறது, இன்னும் நிறையா காணிக்கை கொடுக்கறது, மாதாவுக்கு புடவை சாத்துறது, இன்னும் அதனால் செய்வதெல்லாம் அநியாயம் அட்டுழின்னு சொல்லும் பொழுது இதை எவ்வாறு கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுப்பாரு? நீ திருட்டு பையன், நீ திருட்டு பையன், திருடன், அநியாயம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், இதெல்லாம் பண்ணிட்டு ஆண்டோட கோயிலில் நின்றுட்டு போயிட்டு கடவுளே வச்சு பாருங்க. ஏசப்பா ஒரு சின்ன ஒரு ஊமை சொல்லுவார். 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வேணும்னாங்க. ஒருத்தவனை பண்ணுறான், தன் பெருமையெல்லாம் சொல்கிறான். ஆண்டவரே, உனக்கு இவ்வளோ காணி கொடுக்குறேன், அவ்வளோ காணி கொடுக்குறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், என்னை மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதனால் ஒரு ஏழை வறியவன் ஆலய வாசலே நிற்கிறான். அவன் கடவுளை அண்ணாந்து பார்க்க தைரியம் இல்லை அவனுக்கு.
அவன் மனசை நெஞ்சில் அரைஞ்சிட்டு வேண்டான், கடவுளே பாவி என் மேலே இறக்க வைங்க என்று அவன் நெஞ்சில் அறந்து கொண்டு வேண்டுகிறான் கடவுள் இடத்துல. நீங்கள் சொல்லுங்கள், யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? சிந்திச்சு பார்க்கணும். அப்பேற்பட்ட ஒரு 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 சுச்சுவேஷன், அப்படிப்பட்ட நிலையில தான் அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முதல் வாசகம் நம்ம வாசிக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் எரேமியா என்ன பண்ணுறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்று மக்களுக்கு அறிவிக்கிறார். எங்கே இருந்து மிக முக்கியமான நோக்கம் பாருங்க பார்ப்போம். கடவுளை சொல்கிறாரு, என் கோயில் வாசலை நில்லு, அங்கேருந்து சொல்லு எரேமியான்னு சொல்கிறார். இன்றைக்கு மைய வசனத்தை பாருங்க, என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகி விட்டதா? என்னுடைய மாட்சி, என்னுடைய மகிமை விளங்கும் இந்த ஒரு திருத்தல், என்னுடைய இல்லம், என்னுடைய வீடு, நான் குடியிருக்கிற இந்த வீடு திருட்டு பசங்களாக உங்களுக்கு இருப்பிடமாயிடுச்சா? அது எல்லா அநியாயத்தையும் பண்ணுறீங்க நீங்கள், இங்கே வந்து அடைக்கலத்துக்கு இங்கே வரீங்களா நீங்கள் என்று ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்குறார். என் பெயர் விளங்கும் இந்த கோயில் உங்கள் பார்வையில் கல்வர் குகையாகி விட்டதோ? திருடனுக்குலாம் அடைக்கலம் இந்த கோயில் நினைக்கிறீங்களா? நினச்சிட்டிங்களா நீங்கள்? பாருங்க பார்ப்போம். ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று கொண்டு இதை அறிவி. வாசல் நில்லு எரேமியா, நீ தானே போராடுங்க, சொல்லு அவன்கிட்ட. ஆண்டரை வழிபட இவ்வாயல்களில் செய்யும் யூத மக்களே கேளுங்க. கடவுளாக ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் செயல்களை சீர்தூக்கி பாருங்க, நேரைய வழியா மாத்துங்க. நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். சரிங்களா? இது ஆண்டவன் கோயில், ஆண்டவன் கோயில் எனக்கு ஜாலரா போட்டு நீ எல்லாம் அநியாயத்தையும் பண்ணிட்டு இங்கே வந்துட்டுன்னா நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு நினைக்காத, நீ நாம வச்சுக்கோ. ஏசப்பதின்னு சொல்லுவார், இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில்னு சொல்கிறவங்களாம் விண்ணகத்தில் நுழைய மாட்டான், மாறாக என் தந்தையின் சித்தம் என்னவோ அதன்படி எவன் ஒருத்தன் வாழறானோ அவன் தான் என்ன பண்ணுவான், ஆண்டோட இல்லத்தில் நுழைவான். ஆண்டவர் ஏசப்படி வார்த்தை இது சொல்கிறார் பாருங்க. உங்கள் செயல்களை என்ன பண்ணுங்க, சீர்படுத்துங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. அதை விட்டுட்டு சரி அநியாயத்தெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட வந்து அடைக்கலம் புகாது. திருடருடைய கோகை கிடையாது, திருடங்களாம் வாழ மறைவிடம் கிடையாது இது என்று ஆண்டவர் தன்னுடைய என்ன பண்ணுறாரு, கோபத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னும் கீழே பாருங்க பார்ப்போம். நீங்கள் உங்கள் வழிகளை முற்றிலும் செயல்படுத்தி கொண்டால், சீர்படுத்தி கொண்டால், அப்போ என்ன பண்ணுங்க, என்கிட்ட வாங்க, அப்போ வந்து சொல்லுங்க, எங்கள் அப்பாவுடைய கோயில் இது, என் ஆண்டவுடைய கோயில், அப்போ வந்து சொல்லு, அப்போது என்கிட்ட உனக்கு இடம் உண்டு. மாறாக பாருங்க அப்படின்னா நீ என்ன பண்ண தெரியுமா, நீ அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்குறிய. படிச்சு பாருங்க, அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்குறியே, மாசற்ற மக்கள் ரத்தத்தை சிந்தி அவங்களை சித்திரவதை பண்றியே. புரியுதுங்களா? உங்களுக்கு யாருனே தெரியாது, உங்களையே வழிநடத்தாத எதுவுமே இல்லாத அந்நிய தெய்வங்களுக்கு போயிட்டு கும்பிடு போட்டுன்னு தெரியுறியே. புரியுதுங்களா? இதெல்லாம் என்ன நிறுத்து, இதையெல்லாம் நிறுத்தி உன் வாழ்க்கையை சீர்படுத்து. ஏழை எளிய மக்களை அன்பு செய். இசையா சொல்லுவார் இல்லையா, உண்மையாக நோன்புங்க டாப்பிக்கில் இந்த 58 அதிகம் நினைக்கிறேன், 58 59 அதிகம் நினைக்கிறேன், நான் 58 நினைக்கிறேன், படித்து பாருங்கள். அது இருக்கும். உண்மையாக நோன்புங்கிற டாப்பிக்கில் அப்படி வரும். என்னவோ நீங்கள் இன்னும் ஓயாமல் என்னை தேடுற மாதிரியும், இன்னமும் நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்டு நடக்கிற மாதிரியும் அப்படின்னு பேசுகிறீங்க நீங்கள். கடவுள் நாங்கள் கூப்பிடும் போது கடவுள் என் வார்த்தை என் குரலுக்கு செவி சாய்க்கல, நாங்கள் சாமி கும்பிட்டோம் எங்களை பார்க்கல, எங்கள் நோன்பு வந்து எங்களுக்கு நோன்பை வந்து கடவுள் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு குறையா பாட்டாக பாடுறீங்க. நீங்கள் நோன்பு இருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள். உங்கள் ஆதாயத்தை நாடுறீங்க, நீங்கள் கொடுக்கின்ற கையால் கொடுமை பண்ணுறீங்க, ஏழைகளை மக்களை ஒடுக்குறீங்க, ஏழைகளை ஒருவருடைய செருப்புக்கு ஈக்குவலாக நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அமாவாசை எப்போ முடியும், பௌர்ணமி எப்போ வரும் காத்திருந்து நம்புறீங்க. நீங்கள் உங்களுடைய பொருட்களை அதிக விலைக்கு விற்று எப்படி காசாக்கலாம் திருட்டு வகையில் நீங்கள் ஐடியா பண்ணுறீங்க. எச்சகையில் காக்க ஓட்டம் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்கிறீங்க,
கடவுளே நான் நோன்பு இருந்து எங்களை நீங்க கவனிக்கலையே ஆண்டவரே, கடவுளே நாங்கள் இதெல்லாம் பண்ணி எங்களை பார்க்கலையே ஆண்டவரே என்று என் மேலே குறைபட்டுக்கிறீங்களே. இவ்வளோ எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டு என் வீட்டுக்கு வந்து என் இல்லத்தில் வந்து பூந்துக்கிறீங்களே, இது கல்வரு குகையா என்று ஆண்டவர் நீ கேட்குறாரு. இன்னும் சொல்கிறார் பாருங்க, இன்னும் இன்னும் கடவுளுடைய அந்த அவருடைய என்ன சொல்கிறது, நீ கடவுள் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. நீங்கள் பாருங்க பார்ப்போம். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புறீங்க, களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீங்க, பொய்யான இடுறீங்க, பாகாலுக்கு தூபம் காட்டுறீங்க, நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுறீங்க. ஆயினும் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு அப்பா நாங்கள் கடவுள் இல்லத்துக்கு வந்துட்டோம், வருஷத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு கும்பிடு போட்டுட்டு மாலை போட்டுக்கிட்டு காவி ஊற்றிக்கிட்டு இல்லையா, ஒரு நாள்லாம் அநியாயம் பண்ணிட்டு அந்த திருநாய் மட்டும் வருவாங்க. திருவிழா கிறிஸ்தவர்கள், இவங்க திருவிழா கிறிஸ்தவர்கள். வேதர்களுக்கு சாமிக்கு தெரியும் யார் யாரெல்லாம் திருவிழா கிறிஸ்தவர்கள். அதெல்லாம் வருஷம் போல பார்க்குறோம்ல கோயிலை வருவாங்க. அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி வந்து அவருடைய பக்தியை பார்க்கணுமே, கோயிலை விட்டு போக மாட்டாங்க, வாசல்லையே பார்த்து கிடப்பாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை சொல்கிற பாருங்க பார்ப்பேன், யாவாண்ட சொல்கிற பாருங்க, களவு, கொலை, விபச்சாரம், பொய்யானை, அந்நிய தெய்வத்துக்கு வழி இதெல்லாம் பண்ணிட்டு கடவுளுடைய இல்லத்துக்கு வந்து அன்றைக்கி உட்காந்து கும்பிடு போட்டுட்டு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கிறோம், கடவுள் தான் எங்களுக்கு எல்லாம் வழி என்று இப்படி பொய் வேஷம் போடுறது சரியா என்று எனக்கு இருக்கிறார். அருவருப்பான இவற்றை செய்யவா அந்த பாதுகாப்பு, இவ்வளோ கொடுமையான செய்யறதுக்கு நான் ஒன்று பாதுகாப்பாக இருக்கணுமா? இன்றைக்கு வாசகம், இன்றைக்கு வாழ்க்கை எவ்வளோ முக்கியமாக யோசிச்சு பாருங்க, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதை கீழே பாருங்க பார்ப்போம். என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையிலே கல்வர் குகையாகி விட்டதா? அது கீழே இருக்கிற வார்த்தை தான் மிக மிக முக்கியமான வார்த்தை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆண்டவர் சொல்கிறார். கீழே பாருங்க பார்ப்போம். நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நானும் பார்த்து தான் இருக்கிறேன். எப்பா செய்யுங்க செய்யுங்க, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி ஆடுறீங்களா ஆடுங்க, எவ்வளோ காலம் ஆடுவேன், எவ்வளோ காலம் ஆடுவேன். ஆடாதடா ஆடாதடா மணிதா, ரொம்ப ஆடி புட்டா அடங்கிடுவேன் மணிதா, ஆண்டவன் தான் சாமி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்ட ஆட்டத்தை தான் போட்டி வைக்கிறான். ஆடாதடா ஆடாதடா அம்மன் திரைப்பட பாடலையும் கருத்துல பாட்டு பாருங்க. கடவுள் இருக்காரியா, எவ்வளோ தூரம் ஆடுவேன் நீ. கடவுள் பொறுமை காக்கிறாருங்க பாருங்க பாப்போம். வார்த்தையை பாருங்க, எப்பா எல்லாம் செய்ய அம்மா நேற்று மணிட்டியா கோயிலாக வந்து நீ வந்து என்ன பண்ணுறா, கடவுள் எங்களுடைய ஆண்டவர், கடவுள் எங்களுக்கு, நாங்கள் தாவீதின் மக்கள், நாங்கள் அபிரகாமின் மக்கள். திருமுழுக்கு அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நாங்கள் தாவீது அபிரகாமின் மக்கள், அபிரகாம் மக்கள் மாதடி தெரியாது, அந்த கல் இந்த கொண்ட பண்ண கடவுள் எனக்கான பிள்ளைகளை உண்டு பண்ணிக்குவார். திருமுழுக்கு வார்த்தை இது, சும்மா ஜம்மாச்சுன்னு தெரியாது நீ. அது சொல்கிறார், நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஒன்று நம்ம இப்படி சிந்திச்சு பார்க்கலாம், கடவுள் எதுக்கு இந்த உலகத்தில் தீமையை வச்சுருக்கணும்? அப்போ எதுக்கு நம்ம தீமை இல்லைன்னா தீமை நம்ம செய்ய மாட்டோம்ல? நல்லதை மட்டும் சாமி கொடுத்தா என்ன? கடவுள் தீமையும் கூட நல்லதையும் கொடுத்துட்டு நம்ம தப்பு செஞ்சு கடவுள் வந்து நானும் பார்த்து தான் இருக்கிறேன், நீங்கள் செய்யுங்க இப்படின்னு சொல்ல இருந்தவர்கள் நியாயம் அப்படின்னு மனசில் தோணுதில்லை? அதற்கான செய்தி தான் இன்றைய நற்செய்தி. கடவுள் தான் படைத்த இன்பவனத்திலேயே நன்மை தீமை அறியும் மரத்தை வச்சிருந்தார். மனுஷனுக்கு கடவுள் சோதிக்கிறாரு, என் பிள்ளை என் வழியில் பயணிப்பானா இல்லை பாதை மாறி போவானா? கடவுள் தான் படைத்த இன்பவனத்திலேயே ஒரு சோதனை வச்சிருந்தாரே கடவுள் தீமையை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். பார்ப்போம் என் பிள்ளை என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அப்போது நம்ம என்ன பண்ணணும், கடவுள் தீமையை அனுமதிக்கும் பொழுது நாம் எப்படி பயணம் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு திரைப்படம், அது இது நம்ம ஆளுன்னு நினைக்கிற அந்த படம், பாக்கியராஜ் அவர்கள் நடித்த படம்.
அதில் நடிகர் குமரகுத்தனுடைய மகனாக பாக்கியராஜ் இருப்பார். இது இது நம்ம தான். சகோதரி சோபனா அவங்க பேரன் நடிச்சிருப்பாங்க. அப்போ குமரிமுத்தூர் ஒரு மகனுக்கு அட்வைஸ் பண்ண ஒரு வார்த்தை வரும். எனக்கு மனசில் அப்படி பதிஞ்சிருக்கு அந்த வார்த்தை. மகனே, கோயில் குறுக்களாக இருந்து நீ குடிக்காமல் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எல்லாம் வச்சுங்க. நீ கோயில் குறுக்களாக இருந்து குடிக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சாராய கடையில் வேலை செஞ்சுக்கிட்டே நீ குடிக்காமல் இருக்கணும். அவன் தான் உத்தமன். எப்பேற்பட்ட வார்த்தை பாருங்க, எப்பேற்பட்ட சத்தியம் பாருங்க. நீ குறுக்களாக இருந்து குடிக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நீ சாராய கடையில் வேலை செஞ்சுக்கிட்டே குடிக்காமல் இருக்கணும். தீமையோடு பயணம் பண்ணிக்கிட்டே நீ கடவுளுடைய பாதையில் பயணிக்கணும். முடியுமா? இதுதான் என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கணும். இதுதான் கடவுள் நமக்கு சொல்கிறாரு. இன்னைக்கு இதில் பாருங்க, நற்செய்தியில் பாருங்க, இன்னைக்கு கடவுள் அதாவது ஒரு சொல்கிறாரு. நல்ல விதைகளை விதைத்தாரு, அது வளருது. இந்த உலகத்தை கடவுள் தீமையின்றி படைத்து வைத்தார். நல்ல விதைகளை விதைச்சு வச்சார். ஆனால் சாத்தான் பகைவன் என்ன பண்ணுறான்? களைகளை விதைச்சிட்டு போயிட்டான். தீமைகளை நமக்கு மத்தியில் நினச்சிட்டு பாவத்தை வச்சுட்டு போயிட்டான். கடவுள் முன்னே என்ன பண்ணுறாரு? பணியாளர் என்ன பண்ணுறாரு? தலைவரை எங்கே பாருங்கள், கதிருக்கு நடுவில் அந்த களைகளை வாழ்ந்து போச்சு, அதை புடிங்க போட்டலாம் வாங்க. தலைவர் சொல்கிறார், ரெண்டே வளரட்டும், உண்டு வளரட்டும். அவன் ஞாபகம் வச்சுக்கணும், கலை ஒருபோதும் கதிராகாது. நீ சாகிற வரைக்கும் கலை தான். கோதுமை கதிர்மணி, அது மணி தான். என்ன தான் முட்டி மொண்டா இது பண்ணாலும் சொல்லுவாங்களே, ஊருக்குரிய பருந்தாகாத மாதிரி என்னைக்கும் கலை தான். அது அப்படியே இருக்கட்டும், உண்டு. என்னுடைய மக்கள் கலைகளோடவே வாழட்டும். ஆனால் அப்படி வாழ்கின்ற என் மக்கள் என் பாதையில் பயணிக்கிறாங்க. கடவுள் நம்மளை சோதிக்கிறார், சோதிக்கிறார். ரெண்டும் வளரட்டும். இறுதி நாள் வரும், ஒரு காலம் வரும். அப்போ நான் திருப்பிட வருவேன். அப்போது அநியாயத்தெல்லாம் கட்டுக்கட்டி தூக்கி போடுவேன். அப்போது யாரெல்லாம் அநியாயத்தில் சார்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் தெரியும். அவர்கள் நான் தீக்கரையாக்குவேன். ஏன்னு சொன்னால், நான் இப்போ பறிச்சேன்னா என்ன ஆகும்? நல்ல விதைகளும் நல்ல செடிகளும் பிடுங்கப்பட்டு கூட விடலாம். கடவுள் சொல்கிறாரு, வளரட்டும் வளரட்டும் வளரட்டும், பொறுமையாக இருப்போம். கடவுள் பொறுமை காக்கிறார். எறும்பார்த்து பாருங்க பார்ப்போம். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். தெய்வம் நின்று கொல்லும்னு ஏன் சொன்னாங்க? இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம், நீ எது வரைக்கும் ஓடுறியோ ஓடு, எது வரைக்கும் ஆடுறியோ ஆடு. கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு தெரியும் எப்போ என்ன செய்யணும், அவருக்கு தெரியும். பாருங்க பார்ப்போம். ஏசப் சொல்கிற பாருங்க, இந்த ஊமை சொல்கிற பாருங்க. கம்ப்ளைண்ட் வருது, எல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே இது இருக்கட்டும், ரெண்டு வளரட்டும், ஒரு காலம் வரும், அப்போ நான் வருவேன். அப்பொழுது நல்ல கோதுமை கதிர்களை எடுத்து களஞ்சத்தில் சேர்த்து வைப்பேன். பயன் தராத களைகளை நான் எரித்து காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன் பாருங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில், ஒரு பாட்டு வரும் இல்லையா? எல்லா குழந்தையும் நன்மை தரதான் கடவுள் படித்து வைக்கிறார். பிறக்கிற குழந்தைக்கு சூதுவாது தெரியுமா? பாவனும் தெரியுமா? அந்த குழந்தை மாசற்ற விதத்தில் குழந்தை இந்த உலகத்தில் உண்டாக்குறார். அதனால் அவன் வளர 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 இந்த உலகத்தில் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் எப்படி நெருக்குது பாருங்க அவனை போட்டு. ஆனால் நாம் வாழை தாமரையில தண்ணீர் போல அங்கே தான் இருக்கிறோம். ஆனால் ஒட்டாமல் வாழ வேண்டும். சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பதறிய காரியம் செதறுன்னு சொல்லுவாங்க. பதட்டம் அடையக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். கடவுள் அழகாக பொறுமையாக இருக்கிறது பாருங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்பாவுடைய வார்த்தை, ரெண்டு மகனோட இயேசப்பாவுடைய வார்த்தை,
விடு, ரெண்டு ஒன்றா இருக்கட்டும், பார்ப்போம், எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ பார்ப்போம் என்று கடவுள் மிக பொறுமையாக இருக்கிறார். கடவுள் மிக பொறுமையாக பார்த்துட்டு இருக்காரு. இருக்கட்டும். இன்னொரு வரி உண்டு திருப்பாடலில் 50:13 அந்த வசனம் வாசித்து பார்க்கணும் நீங்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் அருளும் மீட்பை கண்டடைவர். உன் வாழ்க்கையின் வழியை நீ செம்மைப்படுத்திக்கோ. நிறைய வழியில் உன் வாழ்க்கையை பயந்து கொண்டு போ. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, கடவுள் பாவத்தை தான் வெறுக்கிறார், பாவை வெறுக்கல. ஏசப்பா சொன்னார் இல்லையா, நோய் அற்றவருக்கு மருத்துவன் தேவையில்லை, நோய் உற்றவனுக்கே மருத்துவன் தேவை. நோய் உற்றவருக்கே மருத்துவன் தேவை. நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். என் மக்களே, என் பிள்ளைகளே, நான் உங்களை வெறுக்கிறேன். எனக்கு பாவம் தான் பிடிக்காது, எனக்கு பாவிகளை பிடிக்கும். ஏன்னா நீங்கள் மனுஷங்க, எனக்கு தெரியும், என் பிள்ளைங்க தவறுன்னு எனக்கு தெரியும். இந்த உலகம் எப்படிப்பட்ட கலைகள் இருந்த உலகம் தெரியும். என் பிள்ளைங்க பாவத்தில் விழுவீங்க. ஆனால் என்ன பண்ணுங்க, மனம் மாறின செய்தி இருந்து ஆண்டோட இயேசப்பாடி வருகையை தானே, இதுதானே மையம், அந்த வருகையை இதுக்கு தானே. மனம் மாறி நற்செய்தி நம்புங்க, மனசு மாற்றம் பெறுங்கள். நீ பாவம் செஞ்சிட்டியா, நான் அவனை வெறுத்த மாட்டேன். அப்போ நீ என் பிள்ளை, நீ நான் என் பிள்ளை, என் போகிறேன், நான் பெற்றெடுத்த பிள்ளை, நீ ஆண்டோடைய பாசத்தை பாருங்க. என் பிள்ளை நீ, நான் அவனை வெறுத்துட மாட்டேன். எனக்கு நான் வெறுப்பது பாவத்தை தான், பாவியே கிடையாது. நீ மனசு மாதிரி என்கிட்ட வா. அதை விட்டு எல்லா பாவத்தையும் நீ மூட்டை கட்டி தூக்கிட்டு என் கோயிலுக்கு வந்து என்னுடைய கோயிலை திருடர்களுக்கு தஞ்சம் போகிற இடமா மாத்திரையே, இது சரியா? சிந்திச்சு பார்க்கணும். இன்று ஆண்டோட இடத்துக்கு போகிறோம்னா சொல்கிறாங்க இல்லையா, பாவ சங்கத்தம் செஞ்சுட்டு போன்னு சொல்கிறாங்க. பாவத்துக்காக மன வருத்தம் பட்டுட்டு போன்னு சொல்கிறாங்க. கோவிலில் போயிட்டு பாவத்துக்கு அச்சாரம் போடாத. அது ஆண்டவர் வாழ்கின்ற இல்லம் இல்லையா, ஆண்டோடைய வீடு இல்லையா? அது யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நீங்கள் திருப்பாடலாம் ஆச்சரியம், திருடர்கள் வீட்டில் 1000 நாட்கள் வாழ்வதை காட்டிலும் ஆண்டோட இல்லத்தில் வாசல்லையே ஒரு நாள் உட்கார்ந்தா போதும். பொல்லாரின் வீட்டில் குடியிருப்பதை காட்டிலும் கடவுளுடைய இல்லத்தில் ஒரு வாட்ச்மனா, ஒரு வாயில் காவலனா வாழ்ந்தாலே போதும். திருப்பாடல் அப்பேற்பட்ட மகிமையுள்ள ஆண்டவருடைய இல்லத்தில் திருட்டு உள்ளத்தோடு போய் தஞ்சம் போகலாமா? சிந்திச்சு பாருங்க பார்ப்போம் நம்ம. எனவே சகோதர சகோதரர்களே, கடவுளுடைய வீட்டை திருடருடைய இனமாக மாற்ற வேண்டாம், கல்வர் குகையாக மாற்ற வேண்டாம். இதான் ஏசப்பா யசன் கோயிலில் என்ன சவுக்க பின்னி அடித்து துரத்துவார் இல்லையா, என் தந்தை நிலத்தை திருடனுங்க கூட ஆக்கிட்டுங்கடா பாவிகளா. நானே மாற்று அடிச்சு துரத்துறாரு பார்த்தீங்களா? ஏன் துரத்துறாரு? நீ வியாபாரம் செய்வது கடவுளுக்கு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் யோசிக்கணும். எல்லா ஆலயங்களிலும் வியாபார தரம் இருக்க தான் செய்யும். இன்றைக்கும் பாருங்களேன், எல்லா கோயிலையும் இருக்க தான் செய்யும். அது கடவுள், அதுக்கு கடவுள் எதிரி கிடையாது. ஆனால் ஏதோ வெளியூர்லேருந்து என்னுடைய இல்லத்துக்கு வந்து என்னை தரிசிக்க வரான். அவன் அந்த நாட்டு காசு தான் கொண்டு வருவான். அதை ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து துபாயிலேருந்து வர வச்சிங்களேன், துபாயிலேருந்து எருசலேம் போகிறேன். துபாய் காசு 10 ரூபா நான் கொடுக்குறேன். எனக்கு எருசலேம் காசு வந்து ஒரு 9 ரூபா நீ கொடுக்கணும். ஆனால் ஒரு 8 ரூபா தரணும் வச்சு நியாயமானது வச்சுக்கோமே. நான் துபாய் காசு 10 ரூபா கொடுத்தா நீ எருசலேம் காசு ஒரு 8 ரூபா தரணும்னு வச்சுக்கோமே. நீ அதை கொடுக்கணுமா இல்லையா? நீ 2 ரூபா 3 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் ஆண்டவர் தரிசிக்க வரேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ காசு பிடிங்கி கொள்ளை அடிச்சுன்னா எப்பேற்பட்ட திருட்டு வேலை இது? இதைத்தான் நாங்கள் ஆண்டவர் கண்டிக்கிறார். என் தந்தை நிலத்தை என்ன பண்ணுறீங்க, கல்வர் குகையாக மாற்றணும். ஏசு பாடிச்சு தோற்றாரு பாருங்க. எனவே நாம் சிந்திச்சுக்கணும். திருப்பதி பூசையிலே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு சின்ன ஜோக்காக கதை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, பூசை இருக்காங்க, நன்மை வாங்க போகிறாங்க. ஒரு சகோதரி கால் தெரியாமல் அவங்க கால் கொஞ்சம் தடுக்கி விட்டுச்சு. என்ன சொல்கிறாங்களா, காலையை குறுக்கில் வைக்கிற, நன்மை வாங்கிட்டு வந்து பேசிக்கிறேன் இருடி அப்படின்ட்டு போகிறாங்க. நீ போகிறது ஆண்டவரை வாங்க பெறுவதற்காக போகிறீங்க, நன்மை வாங்கிட்டு வந்து ஒன்று பழி வாங்குறேன். நன்மை எதுக்கு வாங்குறேன்? நீ கடவுளுடைய இல்லம் நம்மை நல்ல பிள்ளைகளாக மாற்றும் வழிய இப்படி மாற்றக்கூடாது. சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை வழிகளை, நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோம். அப்படி சீர்படுத்தி கொண்டு
ஆண்டவருடைய வீட்டுக்கு போனால் கடவுளுடைய இல்லம், கடவுளுடைய அருள், கடவுளுடைய திருக்கரம் நமக்கு எல்லா வகை ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். மாறாக எல்லா தவறையும் செய்து கடவுளுடைய வீட்டை நாம் கல்வர் குகையாக மாற்ற வேண்டாம். நன்றி. நாளை சந்திப்போம்.